நன்றியுணர்வு என்பது நம் வாழ்வில் உள்ள நல்லதை அங்கீகரிப்பதும், இந்த நன்மை ஒரு பரிசு என்பதை ஒப்புக்கொள்வதும் ஆகும். இது கடவுளின் நிலையான அன்பையும் கருணையையும் அங்கீகரிப்பது பற்றியது. நேர்மறையில் கவனம் செலுத்துவதும், நல்லதை அங்கீகரிப்பதும் நம் அன்றாட வாழ்வில் அர்த்தமுள்ள மாற்றங்களை கொண்டுவரும். நம்மைச் சுற்றியுள்ள மக்கள், விஷயங்கள் அல்லது அனுபவங்களை பாராட்டுவதை பயிற்சி செய்யும் போது மகிழ்ச்சியாக இருக்க அதிக நிகழ்வுகளை பெறுகிறோம். எனவே 2025 அழகான தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம். தங்குமிடம் மற்றும் உணவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பெரிய மற்றும் சிறிய ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எனது சுதந்திரத்திற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் என்னுடன் கருணை காட்டவும், நிபந்தனையின்றி என்னை நேசிக்கவும் தேர்வு செய்கிறேன். என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. நான் பெரிய நன்மைக்கு மதிப்புமிக்க பங்களிப்பாளர். நான் நன்றாக உணரும் ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறேன். என் சொந்த மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையின் சிற்பி. நான் அதன் அடித்தளத்தை உருவாக்கி அதன் உள்ளடக்கங்களை தேர்வு செய்கிறேன். நான் என் வாழ்க்கையை நம்பிக்கை, குணப்படுத்துதல் மற்றும் நன்றியுணர்வுடன் அலங்கரிக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான வாய்ப்பை உருவாக்குகிறேன். நான் இரக்கத்தில் கவனம் செலுத்தும்போது இயல்பாகவே மற்றவர்களுடன் அன்புடனும் புரிதலுடனும் பழகுவேன். நான் என்னை மன்னிக்கும்போது மற்றவர்களை மன்னிப்பது எளிதாகிறது. நான் உயிருடன் இருப்பதற்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்புக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் வாழும் வாழ்க்கைக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு அன்பான குடும்பம் உள்ளது. அது எனக்கு ஒவ்வொரு அடியிலும் இருந்தது. நான் அவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் பிறந்து வாழ்க்கையின் அனுபவங்களை கடந்து செல்ல அனுமதித்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.